ശ്ലോകം 6. കിം വർണ്ണയാമഹ തവ രൂപം അചിന്ത്യം ഏതത്. കിം വർണ്ണയാമ തവ രൂപമചിന്ത്യമേതത്. കിം ച അതിവീര്യം അസുരക്ഷയകാരി ഭൂരി. കിം ചാതിവീര്യമസുരക്ഷയകാരി ഭൂരി. കിം ച ആഹവേഷു ചരിതാനി തവാദി യാനി. കിം ചാഹവേഷു ചരിതാനി തവാദി യാനി. സർവേഷു ദേവി അസുരദേവ ഗണാദികേഷു. സർവേഷു ദേവ്യസുരദേവ ഗണാദികേഷു. കിം വർണ്ണയാമ തവ രൂപമചിന്ത്യമേതത്. കിം ചാതിവീര്യമസുരക്ഷയകാരി ഭൂരി. കിം ചാഹവേഷു ചരിതാനി തവാദി യാനി. സർവേഷു ദേവ്യസുരദേവ ഗണാദികേഷു. ദേവി അംബാളെ സർവേഷു അസുരദേവ ഗണ ആദികേഷു. സകല അസുരദേവ ഗണങ്ങളിലും അചിന്ത്യം நினைக்கக்கூட முடியாததாயிட்டு இருக்கிற தவ ஏதது ரூபம், தேவியோடு இந்த ரூபத்தை கிம் வர்ணயாமஹ நாங்கள் எப்படி வர்ணிக்கிறது? பூரி அசுரக்ஷயகாரி ரொம்ப ரொம்ப அசுரர்களை நாசம் பண்ணற அதிவீரியம் சா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான பராக்கிரமத்தையும் கிம் நாங்கள் எப்படி வர்ணிக்கிறது? ஆகவேஷு யுத்தங்களில யானி ஒரு சில அதிசரிதானி ரொம்ப சிரேஷ்டங்களா இருக்கிற வீர கர்மங்கள் இருக்கா, தானி கிம் அதையேயும் நாங்கள் எப்படியெல்லாமாக்கும் வர்ணிக்கிறது? மனசால நினைக்கக்கூடியும் சாத்தியமல்லாம இருக்கிற தேவியோடு ரூபம் அசுரர்களுக்கு அல்ல தேவர்களுக்கு கூடியும் இதாக்கும் தேவியோடு ரூபம் அப்படின்னு சிந்தனை பண்ண முடியாது. அப்படி இருக்கிற தேவியோடு ரூபம் எங்களுக்கு எப்படி வர்ணிக்கிறதுக்கு சாதிக்கும்? அதே மாதிரி தேவியோடு வீர மகாத்மியத்தை வர்ணிக்கிறதுக்கும் எங்களால முடியாதே. இருந்தா கூட ரொம்ப ஜாஸ்தியான அசுரர்களுக்கு நாசத்தை வருத்தின அந்த தேவிய ஸ்துதிக்காம முடியாது. இனி தேவியோட யுத்த சரித்திரத்தை எங்களால வர்ணிக்கிறதுக்கு எப்படி சாதிக்கும்? அத வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. வேற ஒரிடத்திலையும் இப்படியொரு யுத்தம் உண்டானதில்லை. அதனால தேவியோடு அந்த யுத்த டைமில எல்லா அசுரகணங்களும் தேவகணங்களும் அதனாலேயாக்குமே தேவிக்கு புஷ்பார்ச்சனை நடத்தினது. அதனால
வர்ணனை பண்ண முடியாத அளவுக்கு மகத்துவம் இருக்கிற தேவி, நீங்கள் அனுகிரகிக்கணுமே. சகல அசுர தேவ கணாதிகள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்கும் தேவியோட ரூபம். அதிகமான அசுரர்களை நாசம் பண்ணின தேவியோடு அந்த வீரசூர பராக்கிரமத்தையும் அதே மாதிரி தேவியோடு அந்த மகத்துவங்களையும் வர்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸ்லோகம் 7. हेतुः समस्त जगदां त्रिगुणा अपि दोषैः न ज्ञायसे हरिहरादिभिः अपि अपरा. हेतुः समस्त जगदां त्रिगुणापि दोषैः न ज्ञायसे हरिहरादिभिरप्यपारा. सर्वाश्रया अखिलम् इदं जगत् अंशभूतम् अव्याकृता हि परमा प्रकृतिः त्वम् आद्या. सर्वाश्रयाखिलमिदं जगदंशभूतमव्याकृता हि परमा प्रकृतिस्त्वमाद्या. हेतुः समस्तजगदां त्रिगुणापि दोषैर्न ज्ञायसे हरिहरादिभिरप्यपारा. सर्वाश्रयाखिलमिदं जगदंशभूतमव्याकृता हि परमा प्रकृतिस्त्वमाद्या. ஆதியான மூல பிரகிருதியாக்குமே அம்பாள். எல்லா ஜகத்துக்களுக்கும் காரணமாயிருக்கிற தேவி, சத்குண ரஜோகுண தமோரூபிணியாயிருக்கிற தேவி, தேவர்களுக்கும் திரிமூர்த்திகளுக்கும் கூடியும் தெரியாத மகத்துவம் இருக்கிற தேவி, சகல சராச்சரங்களுக்கும் ஆசிரயமாயிருக்கிற தேவி, விகாரங்கள் இல்லாத திரிகுணங்கள் இல்லாத சர்வ சிரேஷ்டையாயிருக்கிற தேவி, நீங்கள் அனுகிரகம் பண்ணணுமே. சமஸ்த ஜகதாம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஹேதுஹு மூல காரணம் அம்பாளாக்கும். திரிகுணா அபி, சத்குணம் ரஜோகுணம் தமோகுணங்கள் இதெல்லாம் இருக்குன்னா கொடியும் தோஷைஹி ந ஞாயசே, ராகத்வேஷாதிகளால தேவி அட்டாச் ஆகிறதில்லை. ஹரிஹராதிபிஹி ஆபி, விஷ்ணு ருத்ராதிகள கூடியும் விஷ்ணு ருத்ராதிகளால கூடியும் அபாரா தெரிஞ்சுக்க முடியாதவளாக்கும் தேவி. சர்வாசிரயா தேவி சர்வதுக்கும் ஆசிரயமாயிட்டு இருக்க. இதம் அகிலம் ஜகத், இந்த ஜகத்து முழுவதும் அம்சபூதம் தேவியோடு அம்சமாயிட்டு பவிச்சதாக்கும். துவம் அவ்யாகிருதா, தேவிக்கு எந்த விதமான விகாரங்களும் தேவியை டச் பண்றதில்லை. ஹி காரணம் அப்படி என்ன அப்படின்னாக்கா பரமா
பரமாத்மாவுக்கு ஜீவபாவத்தை உண்டாக்குறவளாக்கும் தேவி. ஆத்யா பிரகிருதி, ஆத்யான பிரகிருதியாக்கும் தேவி. சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு கூடின தேவி. சத்குண மூர்த்தியாயிருக்கிற தேவி வைஷ்ணவி சக்தியாயிட்டு பிரபஞ்சத்தை காப்பாத்துறாள். ரஜோகுண ரூபியாயிருக்கிற தேவி பிராமி சக்தியாயிட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறாள். தமோகுண ரூபத்தில் இருக்கிற தேவி மகேஸ்வரி சக்தியாயிட்டு ஜகத்தை சம்ஹாரம் பண்றாள். அதனாலேயே சமஸ்த ஜகத்துக்களோடும் காரணமாயிட்டு தேவி இருக்க. சிருஷ்டிக்க வேண்டினவையும் காப்பாற்ற வேண்டினவையும் சம்ஹரிக்க வேண்டினவையுமான சொர்க்கம் பூமி பாதாளம் இப்படி இருக்கிற பேரோடு கூடின ஜகத்துக்கள் எல்லாம் உண்டானது தேவி காரணமாயிட்டாக்கும். தேவியோடு மாயா ரூபத்துவம் காரணமாயிட்டு தேவிய திரிமூர்த்திகளுக்கும் தேவர்களுக்கும் ஒன்றும் யதார்த்தமாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதில்லை. श्लोकम् 8 यस्याः समस्तसुरदा समुदीरणेन तृप्तिं प्रयाति सकलेषु मगेषु देवी. यस्याः समस्तसुरदा समुदीरणेन तृप्तिं प्रयाति सकलेषु मगेषु देवी. स्वाहा असि वै पितृगणस्य च तृप्तिहेतुः उच्चार्यसे त्वम् अद एव जनैः स्वदा च. स्वाहासि वै पितृगणस्य च तृप्तिहेतुरुच्चार्यसे त्वमद एव जनैः स्वदा च. यस्या समस्तसुरदा समुदीरणेन तृप्तिं प्रयाति सकलेषु मगेषु देवी. स्वाहासि वै पितृगणस्य च तृप्तिहेतुरुच्चार्यसे त्वमद एव जनैः स्वदा च. समस्तத்திலும் பிரிச்செடுக்கிறதுக்கு முடியாத மாதிரி சேர்ந்திருக்கிற தேவி. எல்லா யாக சந்தர்ப்பங்களிலையும் சத்தியமாயிட்டும் சமயக்காயிட்டும் இருக்கிற உச்சாரணத்தால திருப்தியை பிராபிக்கிற சுவாகா மந்திரமாயிருக்கிற தேவி. அதே மாதிரி பிதிருஜனங்களோடு திருப்தி காரணம் சொதா அப்படின்னு உச்சரிக்கப்படுற தேவி. நீங்கள் எங்களை அனுகிரகிக்கணுமே, இந்த உலகத்தை பரிபாலிக்கணுமே அப்படின்னு தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சா. தேவி அதிபராசக்தியான தேவி. யஸ்யாஹ சமுதீரணேன உதீரணேன எந்த ஒரு சுவாகையோடு உச்சாரணத்தால சகலேஷு மகேஷு எல்லா யஜ்ஞங்களிலேயும் சமஸ்த சுரதா எல்லா தேவ கூட்டங்களும் திருப்திம் பிரயாதி திருப்தியை பிராபிக்கிறா. வை ஸ்வாஹா ச அசி
ஃபேமஸா இருக்கிற அந்த ஸ்வாஹா பித்ருகணஸ்யா பித்ருக்களோட கூட்டத்துக்கு திருப்தி ஹேதுஹூத்வம் திருப்திக்கு காரணவுமா இருக்கிறதும் அம்பாள் தான். அத ஏவ ஜனைஹி அது காரணமாயிட்டே இந்த ஜனங்களால ஸ்வதாஜ உச்சாரியசே ஸ்வதா அப்படின்னு அம்பாளா கூப்பிடப்படுறது. ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தோடு சமயக்கான உச்சாரணம் எல்லா யஜ்ஞங்களிலேயும் சமஸ்த தேவ கூட்டங்கள் அந்த ஒரு உச்சாரணத்தால திருப்தி அடையிறது. அந்த பிரசித்தமான ஸ்வாஹா மந்திரம் நீங்கள் தான். பிதிருகணத்துக்கு திருப்தி கொடுக்கிற காரணமும் நீங்கள் தான். அதுக்காயிட்டாக்கும் ஜனங்கள் பிதிருகர்மங்களில உங்களை ஸ்வதா அப்படின்னு கூப்பிடுறா. எல்லா யஜ்ஞங்களிலேயும் யஜ்ஞ புக்குகளாயிருக்கிற சமஸ்த ஞானிகளும் ஸ்வாஹா உச்சாரணத்தால தேவிய கூப்பிடுறத எல்லா தேவர்களும் திருப்தி பிராபிக்கிறா. விபுதர்கள் அப்படின்னா தேவர்கள், எல்லா தேவர்களும் திருப்தி பிராபிக்கிறா. அந்த பிரசித்தமான ஸ்வாஹா அம்பாள் தான். பிதிரு யஜ்ஞங்களில பிதிரு சிராப்தம் செய்யற ஜனங்கள் பிதிர்களுக்கு திருப்தி வர்றதுக்கு சொல்றதுக்கான ஸ்வதா அப்படிங்கிற மந்திரமும் நீங்கள் தான் அப்படின்னு இங்க தேவர்கள் தேவிய ஸ்துதிக்கிறா. ஸ்லோகம் 9. யா முக்திஹேதுः அவிசிந்த்ய மகாவ்ரதா த்வம் அப்யஸ்யசே சு நியதேந்திரியதः தத்துவசாரைஹி சுநியதேந்திரிய தத்துவசாரைஹி யா முக்திஹேதுரவிசிந்த்ய மகாவ்ரதாத்வமப்யஸ்யசே சுநியதேந்திரிய தத்துவசாரே. மோட்சார்த்திபிஹி முனிபிஹி அஸ்த சமஸ்ததோஷைஹி மோட்சார்த்திபிஹி முனிபிஹி அஸ்தசமஸ்ததோஷைஹி வித்யாசி சா பகவதி பரமா ஹி தேவி மோட்சார்த்திபிர் முனிபிரஸ்தசமஸ்ததோஷைர் வித்யாசி சா பகவதி பரமா ஹி தேவி. யா முக்திஹேதுரவிசிந்த்ய மகாவ்ரதாத்வமப்யஸ்யசே சுநியதேந்திரிய தத்துவசாரே. மோட்சார்த்திபிர் முனிபிரஸ்தசமஸ்ததோஷைர் வித்யாசி சா பகவதி பரமா ஹி தேவி. அம்பாளை கூப்பிடுறா தேவர்கள். ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் வித்யாக்கும் நீங்கள், பிரம்ம வித்யாக்கும் நீங்கள் மனசால நினைக்கிறதுக்கோ அந்த நினைச்ச விஷயங்களை சாதிக்கிறதுக்கோ சாதிக்காம இருக்கிறதுக்கோ பகிர்முகங்களாயிருக்கிற இந்திரியங்களோடு வியாபாரங்களை அந்தர்முகங்களாக்கி பாஹ்ய விஷயங்கள்லேருந்து நிவர்த்திச்சிருக்கிற சலன சுபாவம் இல்லாத ஷட்விகாரங்கள்
അതൊന്നുമില്ലാത്ത പരമപുരുഷാർത്ഥமான മോക്ഷത്തിലെ ശ്രദ്ധയോടുകൂടി இருக்கிற ரிஷிகளாக்கும் இந்த பிரம்ம வித்யா ரூபிணியான தேவிய அபியாசம் பண்ணறா. தேவி அதிபராசக்தியான தேவி, முக்தி ஹேதுஹு மோட்சத்துக்கு காரணமாயிருக்கிற தேவி. அவிசிந்திய தேவியோட ரூபமோ குணகணங்களோ ஒன்றும் இப்படி ஆக்கும் அப்படின்னு நினைக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிற மகிமை இருக்கிற தேவி. மகாவிரதங்களோடு கூடி இருக்கிற பகவதி பரமா, பகவத் விஷயமாயிருக்கிற சிரேஷ்டமாயிருக்கிற யா வித்யா அசி, ஏதொரு வித்யை இருக்கோ சாத்வம், அந்த வித்யை அப்படிங்கிறது அம்பாளே நீங்கள் தான். ஹி என்ன காரணம் அப்படின்னாக்கா அஸ்த சமஸ்த தோஷைஹி, ராகாதி சமஸ்த தோஷங்களும் இல்லாதவர்களாயிட்டு சு நியதேந்திரிய தத்துவசாரேஹி, இந்திரியங்களை ஜெயிச்சு பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சின்றவாளாயிட்டு மோட்சார்த்திபிகி மோட்சத்தை நாடர்களா இருக்கிற மோட்சத்தை ஆக்ரஹிக்கிறவாளா இருக்கிற முனிபிகி அபியஸ்யசே, முனிகளால தேவிய மனசுல எப்பவுமே நினைச்சுட்டே இருக்கப்படுறது. ராகாதி சமஸ்த தோஷங்களும் இல்லாதவாளாயிட்டு ஜிதேந்திரியர்களாயிட்டு இந்திரியங்களை ஜெயிச்சவாளாயிட்டு பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சின்றவாளாயிட்டு இருக்கிற மோட்சத்தை ஆசைப்படுற அந்த முனிகள் அம்பாளோடு அந்த பிரம்ம வித்யைய அபியசிக்கிறாளே. மோட்சத்துக்கு காரணமாயிட்டு இருக்கிற அந்த பிரம்ம வித்யை பிரம்ம விஷயமாயிட்டு பிரகடமாயிருக்கிற அந்த வித்யை அப்படிங்கிறது அம்பாள் தான். பிரம்ம வித்யை அப்படிங்கிறது முக்திக்கு காரணமாயிருக்கு. அந்த வித்யை அப்படிங்கிறதே தேவிதான். இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கிற காம குரோதாதி தோஷங்களை வேண்டான்னு வச்சிருக்கிற மோட்சத்தை ஆக்ரஹிக்கிற முனிகள் உத்தமமான குருக்கள் கிட்டேந்து படிச்சு அந்த தேவிய மறுபடியும் 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 உபாசிக்கிறா. ஞானாதேவது கைவல்யம் அப்படிங்கிற பிரமாணம் அனுசரிச்சு மோட்சத்துக்கு காரணம் ஞானஸ்வரூபிணியாயிருக்கிற அந்த பிரம்ம வித்யதான். அப்படி இருக்கிற பிரம்ம ஞான ரூபிணியாக்கும் தேவி அப்படின்னு தேவர்கள் இங்க தேவிய ஸ்துதிக்கிறா. ஸ்லோகம் 10. शब्दात्मिका सु विमलर्घ्यजुषां निदानम् उद्गीतरम्य पदपाडवदाम् उद्गीतरम्य पद पाडवदां च साम्नां देवी त्रयी भगवती भवभावनाया वार्ताज सर्वजगदां परमार्तिहन्त्री शब्दात्मिका सुविमलर्घ्यजुषां निदानमुद्गीतरम्य पदपाडवदां च साम्नां देवी त्रये भगवती भवभावनाया वार्ताज सर्वजगदां பரமார்த்திஹந்திரி. ரிக்வேதங்களுக்கும் யஜுர்வேதங்களுக்கும்
கானத்துக்கு தேவையான பதங்களும் பாடங்களும் ரொம்பி வழிஞ்ச சாமவேதங்களுக்கும் சௌகரியப்பிரதமான ஆஸ்தானமா இருக்கிற சப்த பிரம்ம பிரணவ ரூபமாயிட்டு வேதத்ரயி ரூபமாயிட்டு ஸ்திதி பண்ணற அம்பாளே அப்படின்னு தேவர்கள் கூப்பிடுறா. ஷட்குண பரிபூர்ணையா இருக்கிற தேவி, சம்சார சுகவர்தனத்துக்கான சொரூபாத்மிகையா இருக்கிற தேவி, நீங்கள் எல்லா ஜந்துக்களோடும் அதியான துக்கத்தை இல்லாம பண்றேளே. தேவி அல்லையோ தேவி, சப்த ஆத்மிகா, சப்தாத்மிகா, சப்த பிரம்ம ஸ்வரூபிணியா இருக்கிற தேவி. சோ விமலர்க்ய ஜுஷாம், ரொம்ப ரொம்ப புனிதமா இருக்கிற ரிக்வேத யஜுர்வேத விஷயங்கள் உத்கீத ரம்ய பதபாடவதாம், உத்கீதத்தால ரம்யமான பதங்களோடு பாடத்தோடு கூடின சாமனாம்ச சாமகானங்களோடும் சாமவேதத்தோடும் நிதானம் ஆசிரியவும் அம்பாள்தான். ரிக்வேதங்களுக்கும் யஜுர்வேதங்களுக்கும் சாமவேதங்களுக்கும் ஆஸ்தானம் அம்பாள்தான். பகவதி ஐஸ்வர்ய ஸ்ரீ யசஸ் ஞானம் இப்படி இருக்கிற பகங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிற அம்பாள். பகவதியாயிருக்கிற தேவி திரையி வேத திரய ரூபமா இருக்கிற தேவி. திரையி சொன்னது இங்க 3 வேதங்களா இருக்கிற தேவி, ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம். பவ பாவனாய சம்சார பிரவர்த்தனத்துக்கான வார்த்தாபரமா இந்த பூலோகத்துல வாழணும் அப்படின்னா கோபரிபாலனம் விவசாயம் இதெல்லாம் செய்யணுமே, கிருஷி பண்ணணும். இதுக்கெல்லாம் அந்த கிருஷியா இருக்கிறவளும் அதே மாதிரி கோவா இருக்கிறவளும் சர்வ உத்தமையும் பரமா அப்படின்னா சிரேஷ்டமா இருக்கிறவள், சர்வ ஜெகதாம் அகில லோகங்களோடும் ஆர்த்தி ஹந்திரீஜா சங்கடங்களை இல்லாம பண்றவளும் அம்பாள் தானே. உத்கீத பதம் அப்படின்னாக்கா சாமவேதத்தை 5 டிவைடு பண்ணப்பட்டிருக்கு. அதுல 2வது பாகமா இருக்கிறது உத்தமமானதுனால அந்த பாகத்தை இங்க எடுத்து சொல்லுறது. நாத பிரம்மமையா இருக்கா தேவி, அதாக்கும் சப்தாத்மிகா. பிரவൃத்தி மார்க்கமாயிட்டும் நிவൃத்தி மார்க்கமாயிட்டும் இருக்கிற உபதேசத்தால இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கிறவள் தேவி. சர்வ பிராணிகளை விட பலம் இருக்கிற தேவி. அந்த தேவி எல்லாரையும் ஆக்டிவேட் பண்றா. எல்லா சரீரிகளுக்கும் துக்கத்தை இல்லாம பண்றா. உத்கீதம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம். உத்கீத ரம்ய பதபாடவதாம்,
3 வேதங்களுக்குமாக்கும் இந்த விசேஷணம் சேர்த்து கொடுத்திருக்கிறது. ரிக்வேதம் யஜுர்வேதம் இதோடதும் உச்சஸ்தாயில பாடுற அந்த சாமவேதங்களோட ஆசிரியம் சப்த பிரம்மஸ்வரூபிணியா இருக்கிற அம்பாள் தான். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம். இனி அதர்வ வேதம் அப்படின்னு ஒரு வேதம் கூட இருக்கு. இங்க நம்ம 3 வேதத்தை மட்டும்தான் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தது. அதர்வ வேதத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த 3 வேதங்களில இன்க்ளூடு அப்படிங்கிறதுனாலயாக்க அதர்வ வேதத்தை தனியா எடுத்து சொல்லல.